கௌதம் மலர்கொடி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் கௌதம்கே தெரியாம மலர்கொடி கிளம்பி யூஎஸ் போயிருப்பா அப்படி சொல்லி போன பாட்டிலே சொல்லியிருப்பேன். அதுல இருந்து கௌதம்னால மலர்கொடியை மறக்கவே முடியல. அவளோட ஞாபகத்திலேயே இருந்துட்டு இருக்கான். டெய்லியும் மலர்கொடியை தேடி அவங்களோட வீட்டு முன்னாடி போயிட்டு வந்துட்டு இருக்கான். பல வருஷம் ஆகியும் கூட மலர்கொடியை கடைசி வரைக்கும் அவன் பார்க்கவே இல்லை. கௌதம் மலர்கொடியை எப்படியாச்சும் பார்த்தரணும் அப்படின்னு சொல்லி டெய்லியும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கப்ப ஒரு நாள் மலர்கொடி அங்கதான் இருக்க மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அதை போய் செக்யூரிட்டி கிட்ட கேட்டால் அவரு அதெல்லாம் கிடையாது, முதல்ல வெளியே போப்பா தம்பி அப்படி சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. ஹீரோவோட அம்மாவும் இவ்வளோ நாள் உனக்காக வெயிட் பண்ண முடியாது, இனி நீ கல்யாணம் பண்ணா ஆனந்தி அப்படிங்கிற பொண்ணு தான், அதாவது அவங்களோட முறப்பண்ணை ஹீரோக்கு கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. ஆனந்தி கௌதம பயங்கரமா ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிருப்பா. பட் கௌதம்க்கு தான் இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்லை. அந்த இடத்துல சீன் கட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. ஆனந்திக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, மென்டல் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க இவங்கள. அதே சைடு கௌதமையும் காட்டுறாங்க. கௌதம் பயங்கர குடிபோதைக்கு அடிக்ட் ஆகி ரோட்ல எல்லாம் விழுந்து கிடக்குறான். ரெண்டு பேர்த்துக்கும் அப்படி என்னதான் ஆச்சு அப்படிங்கறத அடுத்த பாட்டுல பார்க்கலாம்.